ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகத்துக்கிட்ட இப்போ சஞ்சய் வந்து இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சீக்கிரமாகவே பிரிச்சிருவேன், பைரவி உனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆறுமுகம் உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து அன்னபூர்ணிக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஐஸ்கிரீம்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போஸ்ட்மேன் வந்திருக்காங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னதுமே வெளியில் போய் சிவா அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாரு. இதெல்லாம் ஸ்னேகாவோட வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார வராரு. இப்போ எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்னேகா வந்து என் மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, நான் அந்த மாதிரி லவ் பண்ணி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு, அதனால் நான் வெள்ளிக்கிழமை போய் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே மகா வந்து வாரி கட்டிக்கிட்டு வந்து உடனே சிந்துக்கிட்ட, நீ ஒழுங்காக என் பிள்ளையை விட்டுட்டு போயிடு, ஸ்னேகா வந்து பணக்காரி படித்தவா, என் பிள்ளையை விட மாட்டேன், என் பிள்ளைக்கு எதுவும் ஒன்றுனா அவங்களாம் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அன்னபூர்ணி எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிவிட்டு போகிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்துக்கு போய் அன்னபூர்ணி சமாதானம் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே மகா வந்து நேராக போய் ஸ்னேகாவை பார்க்குறாங்க. கூட ஐசுவும் இருக்காங்க. இப்போ இது விஷயமா பேசினதுக்கப்புறம் இப்போ ஸ்னேகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் சிந்து என்கிட்ட வருவாங்க, அப்போ நான் சிந்துக்கிட்ட சொல்லுவேன் நீ டிவைஸ் பண்ணிட்டு போயிரு, அப்படி இல்லைனா சிவாவை வந்து நான் ஜெயிலுக்குள்ளார போட்டு அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மகா வந்து இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சிந்துவால் வந்து சிவாவுக்கு எதுவும் ஒன்றுன்னா தாங்க முடியாது, அதனால் இதெல்லாம் சரியாக வரும், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐசு இருந்துக்கிட்டு இதெல்லாம் சரியாக வராதுமா, தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ உன் வேலையை பாரு, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி மகா வந்து ஐசுவை வந்து அடக்கி வச்சிடுறாங்க. அடுத்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பால்கனியில் அப்படியே சிவா யோசனையோடு இருக்கார். அப்படியே பார்த்தா சிந்து பக்கத்தில் வராங்க. சிந்து வந்து கேட்குறாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது பார்த்தோம்னா ரெண்டு பேரும் செம்ம எமோஷனலாக பேசிக்கிறாங்க. அதாவது நீ எனக்கு இந்த மாதிரிலாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, இப்போ பார்த்தோம்னா அதை பழி வாங்கிறதுக்காக ஸ்னேகா அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க, ஆனால் எல்லாரும் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அன்னபூர்ணி இது மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீ சொன்னது உண்மை அப்படின்னு, அதெல்லாம் நான் காப்பாற்றணும் அப்படின்னா ஸ்னேகா போட்ட கேஸை நான் வந்து ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அந்த மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்து வந்து அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா அதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி நேராக ஸ்னேகா வீட்டுக்கே போயிடுறாங்க. போய் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஆனால் அன்னபூர்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்னேகாவோட ஆட்டிடியூட் பார்க்கணுமே, அப்படி ஒரு ஆங்காரமாக நடந்துக்கிறாங்க. அவங்க அப்பா தேவராஜனும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. நாங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் பஞ்சாயத்தில் பேசணும், எங்களை எப்படி அவமானப்படுத்தி சிந்து சொல்கிறது கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ கோர்ட்டில் வந்து உங்கள் பையன் உண்மையை சொல்லட்டும், அப்படி இல்லைன்னா வந்து நான் தூக்கி ஜெயிலில் வச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்னேகா சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் அதே மாதிரி பேசி வெளியில் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியில் அப்படியே கதவை மூடி தள்ளி விட்டதுக்கப்புறம் வெளியில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அழுகுறாங்க. நீ போயிட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லு, அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதாவது சிவா ஜெயிலுக்கு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அன்னபூர்ணி அப்படியே கண் கலங்கி அழுகுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஆங்காரமாக பேசி அவமானப்படுத்தி தான் வீட்டை விட்டு வெளியிலே தள்ளுறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ சிந்து வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்னேகா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்காக பேச போனாங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு, ஆனால் அவங்க அந்த மாதிரி அவமானப்படுத்தி வெளியில் தள்ளி விட்டாங்க அப்படின்னதுமே இப்போ சிவா அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் இப்போ 2-3 வாரமாக ஒரு மாதிரி ஸ்டோரி போனாலும் அடுத்து ஃபயர் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சிவா சிந்துவோட கதை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கான ஸ்டோரி. ஏற்கனவே ஆரம்பத்தில் எப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. பார்க்கலாம், இது சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம், ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.